பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் நிறைய பேர் நிறைய நாடுகள் தங்கப்பதக்கம், வெள்ளி பதக்கம், வெண்கல பதக்கங்களை வென்றுட்டு வராங்க வீரர் வீராங்கனைகள். இதில் பராகு நாட்டை சேர்ந்த அலோன்சா அவர்கள் நீச்சல் போட்டியில் அரை வினாடி காலதாமதமாய் வந்ததுனால அரையிறுதிக்கு நுழையிறதுக்கான வாய்ப்பை அவங்க இழந்து போனாங்க. சரி, விளையாட்டில் தான் தோல்வி அடைஞ்சிட்டோம், நம்ம நாட்டில் இருக்கிற பராகு நாட்டில் இருக்கிற வீரர்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒலிம்பிக் கிராமத்திலேயே தங்க வச்சாங்க. ஒலிம்பிக் கிராமங்கிறது ஒலிம்பிக் போட்டிகள் விளையாடக்கூடிய வீராங்கனைகள்லாம் தங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல அவங்கள தங்க வச்சு தன்னுடைய வீராங்கனைகளுக்கு ஒரு உற்சாகம் மூட்டும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே அவங்கள தங்க வச்சாங்க. ஆனால் அங்கே தங்க வச்சதுனால அது ஒரு பெரிய ஒலிம்பிக் கமிட்டிக்கு பிரச்சனையே வந்துடுச்சு. என்ன பிரச்சனை வந்துடுச்சுன்னா, அவங்க தன்னுடைய அழகுனால் எல்லாரையும் மயக்குறாங்க. தன்னுடைய அழகில் இந்த அலோன்சாவுடைய அழகுனால் எல்லா வீரர்களுக்கும் விளையாட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை, தன்னுடைய கவனத்தை செலுத்த முடியல, இவங்களுடைய அழகுக்கு எல்லோரும் மயங்கி போகிறாங்க அப்படின்னு இவங்களை என்ன செஞ்சிட்டாங்க, நீங்கள் போதும், நீங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்தினது போதும், நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய நம்ம ஊருக்கே கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி பராகு நாட்டினுடைய ஒலிம்பிக் கமிட்டி அவங்களே முடிவு பண்ணி அவங்கள தன்னுடைய சொந்த நாட்டுக்கே அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த அலோன்சாவுடைய தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை அனுப்புனது இது காரணம் இல்லை, வேறு ஏதோ காரணம், ஆனால் இதை காரணம் காட்டி என்னை வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னு அலோன்சா அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க தன்னுடைய ஓய்வையும் அறிவிச்சிட்டாங்க. நான் இனிமேல் இந்த போட்டிகள்லாம் நான் கலந்துக்க மாட்டேன், இதெல்லாம் கலந்துக்க போகிறது எனக்கு கிடையாது அப்படின்னு. ஏன்னா என்னோடய அழகுனால் நான் மற்ற வீரர்களுடைய கவனத்தை திசை திருப்புறேன்னு என் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அலோன்சா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒலிம்பிக் கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, இவங்க தன்னுடைய அழகுனால், தன்னுடைய அரைகுறையான ஆடையினால் மற்ற வீரர்களுக்கெல்லாம் இவங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறாங்க, இவங்க மூலமாக பெரிய ஒரு இடர்பாடு ஏற்படுது, அதனால் இவங்களை நாங்கள் தயவு செஞ்சு எங்கள் சொந்த நாட்டுக்கே அனுப்பிடுறோம், பராகுவுக்கே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எது உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் அவங்களுடைய அழகு என்பது நிஜமான உண்மை தான். அதனால் அழகாக இருக்கக்கூடிய வீராங்கனை, ஒரு அவங்களுடைய அழகு மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால இவங்களை அனுப்பியிருக்கலாம், இல்லை வேறு சில காரணமாக கூட இருக்கலாம்.